அமீர் சார் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த படம் வந்து ஒரு ஜெம்மான ஒரு படம் பருத்தி வீரன். ஆமா. ஸோ அமீர் சார் அதுக்கப்புறம் வந்து இப்ப பார்த்து மீட் பண்ண அனுபவம் ஏதாவது இருக்கா? இப்ப என்ன சொல்றாரு? ஸோ உங்கள பார்க்கும்போது. ஏன்னா இப்ப நீங்க ஒரு ரெகக்னைஸ் ஃபேஸா இருக்கீங்க. ஏடினா அந்த படங்கள் குழுவினர்களுக்கு மட்டும் தான் தெரிவிங்க. இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நபர் ஆயிட்டீங்க. இப்ப சந்திச்சு பேசுவதற்கான நேரம் கிடைத்ததானே? கண்டிப்பா. நான் அவர் ஆஃபீஸில் போய் பார்ப்பேன். நான் எப்போவாது ஃப்ரீயாக இருக்கும்போது பார்ப்பேன். அங்கங்கே ஏதாவது ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுறது. அப்போல்லாம் வந்து டேய் சூப்பர்ரா நல்லா பண்ணிகிட்ருக்க, உனக்குலாம் இவ்வளோ இது இருந்திருக்க, டேலண்ட் இருந்திருக்காடா, உனக்கு உனக்கு இவ்வளோ அறிவு இருக்காடா அப்படின்லாம் சொல்லுவார். ஓகே. கலைப்பார். ஆமாம், சந்தோஷமாக பேசுவாங்க, எங்கே கண்டாலும் பேசுவார். ஓகே. ஆமாம். நான் ஒரு நாள் வந்து ஒரு வட்டம் வந்து நான் நடந்து போயிட்டுருந்தேன். டிராஃபிக்கில் பார்த்து டேய் அப்படின்னு ஒரு சவுண்டு. நான் திரும்பி பார்த்தா அந்த காருக்குள்ள அமீர் சார் இருந்தாங்க. ஓகே. இங்கே வா, இங்கே என்ன சுற்றிட்டு இருக்க அப்படின்னு. இல்லை சார், இங்கே அந்த ஏவிஎம் வாங்கி போகிறோம், டப்பிங் போயிட்டுருக்காங்க. நடந்து போகிறேன் அப்படின்னு. இல்லை பக்கத்தில் தான் வீடு, அதனால நடந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னு வந்து எங்கே பார்த்தாலும் பேசுவார். ஓகே. ஆமாம்.